அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் இன்று கவலையின் நேரங்களில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்னும் பவுலடியாரின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கவலை என்பது நம் எல்லாருடைய வாழ்விலும் வருகின்ற ஒன்று. பல்வேறு விதமான உணர்வுகள் நம்மை ஆட்கொள்கின்றன. அச்சம், கவலை, கோபம், துயரம், அவமானம், ஏக்கம் என்று பலவிதமான எதிர்மறை உணர்வுகள் நம்மை நெருக்குகின்றன. கவலை எல்லாருக்குமே வருகிறது. சிறிய கவலை என்றால் தாழ்வில்லை, ஆனால் பெருங்கவலை ஒரு நோயாகவே மாறிவிடுகிறது. ஆகவே விவிலியம் சொல்கிறது, கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கவலைப்படாதீர்கள். பவுலடியார் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள். கவலைப்படாதீர்கள் என்று மட்டும் சொல்லி நிறுத்திவிடவில்லை, இறைவேண்டல் செய்யுங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமடல் 4ஆம் அதிகாரம் 6வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நிறுத்திவிடவில்லை, ஆனால் நன்றியோடு உங்களுடைய இறைவேண்டல்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள், நன்றி செலுத்துங்கள், ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்கள். அப்பொழுது இந்த கவலைகளெல்லாம் ஆண்டவர் அகற்றி விடுவார். ஆகவே நம்முடைய வாழ்வின் எல்லா தருணங்களிலும் சிறிய பெரிய கவலைகள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. கவலை இல்லாத மனிதரே யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், ஆசி பெற்றவர்கள். அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பெரும்பாலான மனிதர்களுக்கு ஏதோ ஒரு கவலை வந்து கொண்டே இருக்கிறது. கவலை சிலருக்கு ஒரு நோயாகவே மாறிவிடுகிறது. கவலை ஒரு சிலருக்கு பழக்கமாகவே மாறிவிடுகிறது. அதை உடைக்க வேண்டும், அதை மாற்ற வேண்டும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு. ஆகவே நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், குறிப்பாக நன்றி செலுத்த வேண்டும். ரொம்ப அதிகமான கவலை வந்து ஆண்டவர் இந்த கவலைகளுக்காகவும் நன்றி என்று சொல்லிவிட வேண்டும். இந்த கவலையினால் தான் நான் உம்மை தேடுகிறேன், கவலைகளுக்காகவும் நன்றி, இந்த கண்ணீருக்காக நன்றி, இந்த துயரத்துக்காக நன்றி என்று எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி சொல்லிவிட வேண்டியதுதான். ஆகவே நன்றி சொல்ல சொல்ல நம்முடைய கவலைகள் குறைகின்றன. இது ஒரு அனுபவம். ஆகவே கவலையின்றி வாழ வேண்டுமா? நன்றி சொல்லுங்கள், இறைவனை போற்றுங்கள், எல்லா வேளையிலும் இறைவேண்டல் செய்யுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நம் உள்ளத்துக்கு அரணாக இருக்கும். எனவே கவலையின்றி வாழ வேண்டுமாம், ஆண்டவரை போற்றுவோமாக, நன்றி செலுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.